அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களிடையே கல்விக் கொள்கை தொடர்பாகவே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அதற்கு முன்னதாக நாளை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான அது குறித்தும் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகஸ்ட் 5 சரியாக ஓராண்டு நாளையோடு நிறைவு பெறுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக சிதறடிக்கச் செய்த நடவடிக்கை ஆர்டிகிள் 370 என்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 ரத்து செய்யப்பட்டு பாரதிய ஜனதா அரசு இந்திய அரசியலையே நிலைகுலைய வைத்தது. ஓராண்டு நிறைவு வருகிறது நாளையோடு. அதே தேதியில் ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வை தேர்வு செய்தது ஏன் என்று விளங்கவில்லை. பிரதமர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். ஆனால் குடியரசுத் தலைவருக்கு ஏனோ அழைப்பு இல்லை. அதற்கு நாம் யூகத்தின் அடிப்படையில் கருத்துக்களை சொல்லக்கூடாது என்றாலும் கூட பரவலாக பொதுமக்களிடையே இது ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது என்கிற நிலையில் நாம் அதை கடந்து செல்ல இயலாது. நம்முடைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பாசறையில் வளர்ந்தவர். பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டியவர். அதனால்தான் அவரை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்து அந்த நாற்காலியில் அமர வைத்திருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. பெயரிலேயே ராம் இருக்கிறது, ராம்நாத் கோவிந்த். எனவே அவர் இந்துதான் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஐயத்திற்கு இடமில்லை. ஒருவேளை குடியரசுத் தலைவரை அழைத்தால் பிரதமருக்குள்ள முக்கியத்துவம் போய்விடும் என்று கருதி இருக்கலாம். குடியரசுத் தலைவரை அழைத்தால் குடியரசுத் தலைவரை வைத்துக்கொண்டு பிரதமர் அடிக்கல் நாட்டுவது புரோட்டோகால் அடிப்படையிலே அது முரணாக அமையும் என்று கூட எண்ணி இருக்கலாம். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு என்கிற போது அதை அடிக்கல் நாட்டுகிற பொறுப்பை பிரதமரே மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உட்கட்சி அடிப்படையிலே தீர்மானித்திருக்கலாம். அது உட்கட்சி விவகாரம், அதிலே நாம் தலையிட முடியாது. ஆனால் அதை கடந்து பொதுமக்களிடையே பரந்துபட்ட ஜனநாயக சக்திகளிடையே நடைபெறுகிற விவாதம் எளிதாக புறந்தள்ளக்கூடிய ஒன்றல்ல. ஏற்கனவே அவர் வட இந்திய மாநிலத்தில் ராஜஸ்தான் என்று கருதுகிறேன், அங்கே ஒரு புகழ்பெற்ற கோவிலுக்கு வழிபாடு செய்ய போனபோது, குடும்பத்தோடு போனபோது அவரை கருவறைக்குள்ளே நுழைய விடவில்லை, படிக்கட்டிலேயே பூஜை செய்ய அனுமதித்தார்கள் என்றெல்லாம் சர்ச்சை கிளம்பியது. அவருடைய மனைவிக்கு படியேற முடியாது, அதனால் படியிலேயே நீண்ட தூரம் படியேறி செல்ல முடியாது என்பதால்
குறைந்தபட்ச தூரம் படியேறி சென்று அங்கே வெளியிலேயே நின்று பூஜை செய்துவிட்டு சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்து விட்டார்கள் என்றெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டது. ஒருவேளை இது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அது சர்ச்சைக்குரியதாக மாற்றப்பட்டதற்கு காரணம் ஒரு சமூக அரசியல் இங்கே இருக்கிறது. சமூகம் சார்ந்த ஒரு அரசியல் பின்னணி இங்கே இருக்கிறது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே ஒரு பிரிவு இருக்கிறது. ஒருவர் என்ன சமூகம் என்று அவருக்கு ஒரு பாதிப்பு யாராலும் ஏற்படுத்தப்பட்டால், பாதிப்பு நேர்ந்த பிறகு அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்று தெரிய வந்தால் அது வன்கொடுமைதான் என அந்த சட்டம் சொல்கிறது. அவர் ஷெட்யூல் காஸ்ட் என்று தெரியாது, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்று தெரியாது, ஏதோ ஒரு பிரச்சனையில் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று வாதிட முடியாது. அந்த பாதிப்புக்கு உள்ளானவர் தலித் என்று தெரிய வந்தால் அவர் தலித் என்பதனாலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் சட்டம் எடுத்துக்கொள்ளும். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். பாதிப்பை ஏற்படுத்தியவர் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்படுவார், சிறைப்படுத்தப்படுவார். இதுதான் இப்போது திருத்தம் செய்யப்பட்டிருக்கிற வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரிவு. அதைப்போல ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ இந்த சமூக கட்டமைப்பில் அவர் ஒரு தலித் அடையாளத்தை கொண்டிருக்கிறார். அவர் அதை கிளைம் செய்யவில்லை, யாரும் அதை உரிமை கோரவில்லை. அவர் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு வளர்ந்து வந்தவர். பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமானவர், அந்த கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், உள்வாங்கிக் கொண்டவர், அதற்கு ஆதரவானவர். எனவேதான் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்து அந்த நாற்காலியில் அமர வைத்து அவருக்குரிய அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். அவர் குடியரசுத் தலைவருக்குரிய தகுதியை பெற்றிருக்கிறார் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டது என்பதை விட அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் வழங்கப்பட்டது என்றுதான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே தொடர்ந்து பேசி வருவதை நாம் பார்க்கிறோம், திரும்ப திரும்ப சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை நாங்கள் அவர் குடியரசு தலைவராவதற்குரிய தகுதி எதுவுமே கிடையாது, ஆனால் அவர் தலித் என்பதற்காக நாங்கள் அங்கே அமர வைத்திருக்கிறோம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை தங்களுடைய விவாதங்களில் பலரும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள், சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் அந்த கோயிலுக்கு சென்றபோது வெளியே நிறுத்தப்பட்ட காரணத்தால், பூஜையை வெளியே செய்த காரணத்தால் அவர் எந்த அடிப்படையிலே அப்படி வெளியே நிறுத்தப்பட்டார் என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. யாரும் திட்டமிட்டு எழுப்பவில்லை. பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்தியாவின் துணை பிரதமராக இருந்த காலத்தில் அவர் உத்தரப்பிரதேசத்தில் சம்பூர்ணானந்தா சிலையை திறப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட்டார். அந்த சிலையை அவர் மின்பொத்தானை அமுக்கித்தான் திறந்து வைத்தார், தொலைதூரத்தில் நின்றுதான் திறந்து வைத்தார். நிகழ்ச்சி முடிந்ததும் கார் ஏறி தன்னுடைய அடுத்த நிகழ்ச்சிக்கோ அல்லது இல்லத்திற்கோ திரும்பி போய்விட்டார். போன பிறகு அந்த சிலையில் கங்கா ஜலத்தை ஊற்றி சம்பிரோட்சணம் செய்தார்கள், தீட்டு கழித்தார்கள். அவரை அழைக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் அழைத்த பிறகு அவர் திறந்து வைத்த சிலை என்று தண்ணீர் ஊற்றி, கங்கை நீரை ஊற்றி தீட்டு கழித்தார்கள். கும்பாபிஷேகம் என்பதே தீட்டு கழித்தல் நடவடிக்கை தான். ஏனென்றால் அதில் சூத்திரர்கள் தானே வேலை செய்கிறார்கள். அவர்களின் பார்வையின்படி கீழ்சாதிக்காரர்கள் தானே அத்திவாரம் தோண்டுகிறார்கள், கல்லெடுத்து அடுக்குகிறார்கள், கட்டிட வேலைகளை செய்கிறார்கள், சிமெண்ட் பூசுகிறார்கள், சித்தால் கொத்தால் மேஸ்திரி என்று எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள். கோவிலை கட்டி உள்ளே கருவறையை உருவாக்கி அங்கே கடவுளை பிரதிஷ்டை செய்து
கோபுரம் வரையில் கலசத்தை வைத்து கலசம் வைத்த பிறகு அவர்கள் வெளியேறிவிட வேண்டும். அதன் பிறகு தண்ணீர் ஊற்றி கழுவுகிற நிகழ்ச்சிக்கு பெயர்தான் கும்பாபிஷேகம். கும்பம் குடம், அபிஷேகம் முழுக்கு, குடமுழுக்கு. அது ஒரு வகையிலே சம்பிரோட்சணம். அந்த வடமொழி சொல்லில் சம்பிரோட்சணம் என்றால் தீட்டுக்கழித்தல் என்று சொல்லுகிறார்கள். பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் திறந்து வைத்த சம்பூர்ணானந்தா சிலை என்பது கும்பாபிஷேக நிகழ்வு அல்ல, அது ஒரு சிலை திறப்பு விழா, அவ்வளவுதான். கும்பாபிஷேகத்தில் கூட ஒரு மரபு, அது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு நடைமுறை. அதனால் கோவில் கட்டி முடித்த பிறகு கலசத்தை வைத்த பிறகு அதிலே தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்வது என்பது அல்லது கழுவி தீட்டு கழிப்பது என்பது நடைமுறையில் இருக்கிற நீண்டகால மரபு என்று சொல்லலாம். ஆனால் ஒரு சிலையை திறந்து வைத்த பிறகு கங்கா ஜலத்தை ஊற்ற வேண்டிய தேவை என்ன? இங்குதான் சனாதனத்தின் கோரமுகம் வெளிப்படுகிறது. இந்தியாவின் துணை பிரதமர் என்கிற அளவுக்கு அதிகாரத்தில் உச்சத்தை தொட்டவர் பாபு ஜெகஜீவன் ராம். பொருளாதார ரீதியாகவும் அவர் ஒன்றும் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவித்தவர் அல்ல. இந்தியாவில் விரவிட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களின் வரிசையில் அவரும் ஒருவர். ஆகவே பொருளாதார வலிமையால் உயர்ந்திருந்தாலும், அறிவு தளத்தில் அவர் உயர்ந்து நின்றாலும், அதிகாரத்தில் மிக உயர்ந்த உச்சத்தை தொட்டாலும் அவர் பிறப்பால் தீண்டப்படாதவர் என்கிற கருத்து இங்கே மேலும் இருந்த காரணத்தினால்தான் அவர் திறந்த சிலையை மின்பொத்தானை அமுக்கி திறந்துவிட்டு அவர் போன பிறகு கங்கை நீரை, புனித நீரை ஊற்றி தீட்டு கழுவினார்கள். இது கடந்த கால வரலாறு. அதற்கு அவர்கள் பல விளக்கங்கள் சொல்லலாம், நியாயப்படுத்தலாம். ஆனால் இப்படி ஒரு கோணத்தில் விமர்சிக்கப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அதுபோல்தான் ராம்நாத் கோவிந்த் அவர்களும் கூட அந்த கோவிலில் அவர் விரும்பிய கூட வெளியே நின்று சாமி கும்பிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தான் வெளியே தடுத்து நிறுத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிற அந்த விமர்சனத்தை எப்படி இலகுவாக புறந்தள்ளிவிட முடியும்? இந்த சமூகத்தில் நீண்ட நெடுங்காலமாக இந்த புறக்கணிப்பு, பாகுபாடு, இழிவு, அவமதிப்பு பல்வேறு வடிவங்களில் பல்வேறு சூழல்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எனவே அவரே விரும்பி கூட அவருடைய மனைவி மக்களோடு நாம் வெளியிலேயே நின்று சாமி கும்பிட்டு விட்டு போகலாம், உள்ளே போய் கும்பிட்டாலும் ஒன்றுதான், வெளியே நின்று கும்பிட்டாலும் ஒன்றுதான் என்று அவர் கருதி இருக்கக்கூடும், அது வேறு. ஆனாலும் கூட ஒரு குடியரசுத் தலைவர் வருகிற போது அவருக்கு உரிய காலம் காலமாக வழங்கப்பட்டு வருகிற மரபின் அடிப்படையிலான மதிப்பை வழங்கியிருக்க வேண்டும் என்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது. அதேதான் இங்கேயும் அயோத்தியில் ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெறுகிற போது குடியரசுத் தலைவரை ஏன் அழைக்கவில்லை என்கிற கேள்வி பொதுவாகவே இயல்பாகவே எழுகிறது. அவரே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரா, அல்லது இப்போது வேண்டாம், கட்டி முடித்த பிறகு திறப்பு விழாவுக்கு வந்தால் போதும் என்று மோடி அவர்கள் கூறிவிட்டாரா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கேள்வியை ஏன் தலித் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிற இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அங்கே செல்லவில்லை? அவருக்கு ஏன் அழைப்பு இல்லை? அவர் செல்லவில்லை என்பது வேறு, அவருக்கு ஏன் அழைப்பு இல்லை? தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, நீங்களே இது குறித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள், அல்லது இதை தொடர்ந்து உரையாடலுக்கு உட்படுத்துங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விழைகிறேன். தோழர்களே, இன்றைக்கு நான் கல்விக் கொள்கை தொடர்பாக பேச விரும்புவது இவர்கள் கல்விக் கொள்கையில் ஏன் கை வைக்கிறார்கள் என்பதுதான். ஒரு தேசத்தை நாம் விரும்புவது போல் கட்டமைக்க எண்ணினால் அதற்கான அடித்தளம் அமைக்க வேண்டிய இடம். ராமர் கோவில் கட்டுவதற்கு அத்திவாரம் தோண்டுவது, அடிக்கல் நாட்டுவது அயோத்தி என்பதைப் போல அங்கேதான் கோவிலை கட்ட வேண்டும். எனவே அந்த இடத்தில்
அடிக்கல் நாட்டப்படுகிறது. அதைப்போல இந்த தேசத்தில் நாம் அவர்கள் விரும்புகிற ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டுமானால் அடிக்கல் நாட்ட வேண்டிய இடம் கல்வித்தலம், பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகம். அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்ற ஆளுமை கொண்ட ஒரு தலைமுறையை அல்லது இந்திய மக்களை ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறையை வழிநடத்துவதற்கான வல்லமை பெற்ற ஒரு புதிய இளைய தலைமுறையை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆளுமை வாய்ந்தவர்களை உருவாக்கும் உழைக்களம்தான் கல்விக்கூடங்கள், பள்ளிக்கூடங்கள். அதுதான் பட்டறை. ஆகவேதான் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லது 100 ஆண்டுகளுக்கு பின்னால் எத்தகைய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று கனவு காணுகிறார்களோ அப்படிப்பட்ட இந்தியாவை கட்டமைப்பதற்கு உரிய ஆளுமை கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கல்விக் கொள்கையில் கை வைக்கிறார்கள். 1976க்கு முன்பு, அதாவது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மிசா என்கிற ஒரு நெருக்கடி நிலை பிரகடனத்தை அறிவிப்பதற்கு முன்பு வரையில் கல்வி தொடர்பான அதிகாரம் அனைத்தும் மாநில அரசின் அதிகார பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. அதுக்கு முன்னால் ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், மாநில அரசுகளுக்கான அதிகார பட்டியல், மத்திய அரசுக்கான அதிகார பட்டியல், மத்திய மாநில அரசுகள் இணைந்து முடிவெடுக்க வேண்டிய அதிகார பட்டியல் என்பதுதான் கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற ஒத்திசைவு பட்டியல். ஆகவே கல்வி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுகளுக்கே உண்டு என்பது மிசா என்கிற நெருக்கடி நிலை பிரகடனத்திற்கு முன்பு வரை மாநில அதிகார பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. மிசா காலத்தின் போது குறிப்பிட்ட சில அதிகாரங்களை பொதுப்பட்டியலிலிருந்து அல்லது ஒத்திசைவு பட்டியலிலிருந்து எடுத்து, இது மாநில பட்டியலிலிருந்து எடுத்து ஒத்திசைவு பட்டியலை கொண்டு வந்து இணைத்து விட்டார்கள். அதிலே ஒன்றுதான் கல்வி. ஆகவே ஒத்திசைவு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அது மத்திய அரசுக்கே முழுமையான அதிகாரம் உடையது என்று பொருள் இல்லை. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்கிற துறைகள், அதிலே கல்வியை கொண்டு வந்து இணைத்து விட்டார்கள். நெருக்கடி நிலை பிரகடனம் திரும்ப பெறப்பட்டது. சுமூகமான சூழல் இந்திய அளவில் உருவானது. ஜனநாயக காற்று வீச தொடங்கியது. அப்போது அந்த ஒத்திசைவு பட்டியலில் இருந்த கல்வியை கொண்டு வந்து மாநில அதிகார வரிசையில் வைத்திருக்க வேண்டும், வைக்கப்படவில்லை. இன்றைக்கும் அது ஒத்திசைவு பட்டியலில், கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற அந்த பட்டியலில் தான் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்டு மைய அரசு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பொதுமக்களின் கருத்தையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பொதுமக்களிடையே கருத்து கேட்பது, அரசுகளிடம், மாநில அரசுகளிடம் கருத்து கேட்பது, இந்த இரண்டு நடைமுறைகளையும் முடித்து கொண்டுதான் மைய அரசு இறுதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இந்த கல்விக் கொள்கையை வரையறுப்பதற்காக ஒரு கமிட்டியை, போன முறை மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சியின் போது அந்த 5 ஆண்டு காலத்தில் TSR சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு கல்விக் கொள்கையை வரையறுக்கும்படி ஆணையிடப்பட்டது. அந்த குழுவும் ஆய்வறிக்கையை கொடுத்து விட்டது. ஆனால் அது ஏனோ விவாதத்திற்கே கொண்டு வரப்படவில்லை. பிறகு புதிதாக இப்போது
கஸ்தூரி ரங்கன் அவர்களின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இந்த கல்விக் கொள்கையை வரையறுத்து தந்திருக்கிறது. இது தொடர்பாக நாடு முழுவதும் மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்ற கடமையை நிறைவேற்றும் அடிப்படையில் மக்களுக்கே தெரியாமல் மாநில அரசுகளின் மூலமாக ஆங்காங்கே சில இடங்களில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி கருத்து கேட்பு கூட்டத்திற்கான கால அவகாசம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லோரும் விழிப்புணர்வு பெற்று கால அவகாசம் போதாது என்று நாம் எல்லோரும் போய் பாராளுமன்றத்தில் கூட கடிதம் கொடுத்தோம். விடுதலை சிறுத்தைகள், திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள், எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த கால அவகாசம் போதாது, கருத்து கேட்பதற்கு காலத்தை நீட்டித்தர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் கால நீட்டிப்பும் வழங்கப்பட்டது. ஏறத்தாழ 2 லட்சம் பேருக்கு மேலானவர்கள் இதில் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரமும் கிடைத்திருக்கிறது. அப்படி பொதுமக்கள் சொன்ன கருத்துக்கள், மாநில அரசுகள் சொன்ன கருத்துக்கள் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் மறுபடியும் ஏற்கனவே இருந்த அதே கல்விக் கொள்கையை இன்றைக்கு மோடி அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி நடைமுறைக்கு அனுப்பியிருக்கிறது. மாநில அரசுகளின் கருத்துக்களையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை, மாநிலத்தில் வாழுகிற மக்களின் கருத்துக்களையும் பொருட்படுத்தவில்லை, மக்களுடைய உணர்வுகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. தாம் விரும்பியபடி ஒரு கல்விக் கொள்கையை வரையறுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறது மோடி அரசு. இது எண்ணற்ற பல குறைபாடுகள். இந்த குறைபாடுகளை களைய வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒட்டுமொத்தமாக இந்த அறிக்கையையே மாற்ற வேண்டும் என்றுதான் முடிவு வருகிறது. அவ்வளவும் மாற்றப்பட வேண்டும் என்கிற போது முற்றாக முழுதாக இந்த அறிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. வேண்டுமானால் அடுத்து கூடவிருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 2 அவைகளிலும் அதை விவாதத்திற்கு கொண்டு வந்து எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்த பிறகு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் ஜனநாயக நடைமுறை. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் பிற சில மாநிலங்களிலும் இந்த குரல் ஓங்கி ஒலித்து வருகிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். வழக்கமாக நியூ எஜுகேஷன் பாலிசி என்றுதான் கடந்த காலங்களில் கல்விக் கொள்கையை பெயரிட்டு அழைப்பதுண்டு. ராஜீவ்காந்தி அவர்களின் காலத்திலும் சரி, அதற்கு பிறகு வந்த ஆட்சி காலங்களிலும் சரி, நியூ எஜுகேஷன் பாலிசி. ஆனால் இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இரண்டும் ஒன்றுதானே என்று சொல்ல தோன்றும். பெரும்பாலானவர்கள் ஊடகங்களில் கூட புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி என்றுதான் எழுதுகிறார்கள். பலரும் பேசுகிற போது நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை என்றுதான் பேசுகிறோம். ஆனால் மத்திய அரசு தெளிவாக இதை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றுதான் பெயர் சூட்டி இருக்கிறது. நேஷனல் என்பதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படி சொல்வது தானே சரி என்ற கேள்வி எழலாம். நமக்கு அது புரிகிறது. ஆனால் அதில் என்ன ஒரு கருத்து இழையோடுகிறது என்றால், தேசிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக தேசம் முழுவதும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது என்கிற பொருளை அது உணர்த்துகிறது. அதனால் என்ன தவறு? இது இந்தியா என்பது ஒரே நாடு தானே, ஒரே நாட்டில் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை இருப்பது சரிதானே. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கல்விக் கொள்கை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே எப்படி ஒரு ஒற்றுமை இருக்கும்? வெவ்வேறு உணர்வுகளின் அடிப்படையில் தானே மாணவர்கள் வளர்க்கப்படுவார்கள். அந்தந்த பிராந்திய உணர்வோடு, மொழி உணர்வோடு அடுத்த தலைமுறை வளர்க்கப்படும் நிலை ஏற்படும். அப்படி பிராந்திய அடிப்படையிலான உணர்வுகள் மேலோங்குமானால், பிராந்திய அடிப்படையிலான வெறி மேலோங்குமானால், இந்திய ஒருமைப்பாட்டை, இந்திய தேசத்தின் ஒற்றுமையை எவ்வாறு பாதுகாக்க இயலும்? எனவே இந்தியாவின் ஒற்றுமையை, இந்தியாவின் ஒருமைப்பாட்டை கட்டி காப்பாற்ற வேண்டுமானால் வெவ்வேறு உளவியலை கொண்ட அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியாது. அனைவரும் இந்தியர் என்கிற உணர்வை பெற வேண்டும்.
தமிழர் என்கிற உணர்வோ, தெலுங்கர் என்கிற உணர்வோ, உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வோ, மராட்டியர் என்கிற உணர்வோ, மாநிலம் சார்ந்த உணர்வு, மொழி உணர்வு ஏற்படக்கூடாது. அப்படி மொழி உணர்வு, இன உணர்வு ஏற்பட்டால் இந்தியா என்கிற ஒற்றை அடையாளத்தை நம்மால் உருவாக்க முடியாது. ஆக இந்தியா என்கிற ஒற்றை அடையாளத்தில் என்ன இருக்கிறது? எதற்காக இந்த ஒற்றை அடையாளம் வேண்டும்? நுட்பமான அரசியல் இதற்குள்ளே இருக்கிறது. இந்தியா என்பதும் இந்து என்பதும் தான் இன்றைக்கு கோலோச்சக்கூடியவர்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. பதவியில் தொடர்ந்து நீடிப்பதற்கு அது வழிவகுக்கிறது. ஒவ்வொரு தேசிய இனமும் தங்களுக்கான அடையாளங்களை மீட்டெடுக்குமேயானால் இந்தியா என்கிற ஒற்றை தேசத்தின் வடிவத்தை இங்கே நீண்ட காலத்திற்கு தக்க வைக்க முடியாது என்கிற அச்சம் இருக்கிறது. மத உணர்வால் நாடு இரண்டாகிவிட்டது என்கிற கவலை, அந்த வெறுப்பு, அந்த பழிவாங்கும் உணர்வு இன்னும் வெள்ளையன் நாட்டை விட்டு வெளியேறிய பிறகும் நம்மிடத்திலே மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்டான். ஆளுகிற போது அவன் பல நாடுகளை ஒருங்கிணைத்து தன் ஒற்றையாட்சி கட்டுக்குள் கொண்டு வந்தான். ஒரே நாட்டை அவன் கைப்பற்றி ஒரே ஆட்சி நிர்வாகத்தை அவன் வழங்கவில்லை. பல நாடுகளை கைப்பற்றினான். இந்தியாவே ஒரு இந்தியாவாக இருந்ததில்லை. அவன் ஆட்சி நடத்திய 200 ஆண்டு காலத்திலும் கூட பிரிட்டிஷ் இந்தியா வேறு, சமஷ்டி இந்தியா வேறு. 600க்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பு இல்லாமல் ஹைதராபாத் நிஜாம் ஒரு சமஷ்டி அரசு, திருவாங்கூர் மகாராஜா தலைமையில் ஒரு சமஸ்தான அரசு, மைசூர் மகாராஜா தலைமையில் ஒரு சமஸ்தான அரசு. இதுபோல இந்தியா முழுவதும் குட்டி குட்டி சமஸ்தானங்கள் இருந்தன. அதிலே ஒன்றுதான் ஜம்மு காஷ்மீர் என்பதும். அதுவும் ஒரு மன்னராட்சி நிர்வாகத்தின் கீழ் இருந்த நிலப்பரப்பு தான். ஆகவே இந்தியாவே ஒரு இந்தியாவாக இருந்ததில்லை. வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு, அவன் ஆட்சி நிர்வாகத்திற்கு உட்பட்ட இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா என்று அழைக்கப்பட்டது. வெள்ளைக்காரனுடைய அல்லது ஆங்கிலேயனுடைய, இங்கிலாந்துக்காரனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பிற பகுதிகள், குட்டி குட்டி சமஸ்தானங்களாக இருந்த பகுதிகள் அனைத்தும் சமஷ்டி இந்தியா என்று அழைக்கப்பட்டது. வெள்ளைக்காரன் நாட்டுக்கு விடுதலை கொடுத்து விட்டு போகிற நேரத்தில் அவன் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் உள்ளடங்கிய ஆப்கானிஸ்தான் பகுதியிலே ஒரு பகுதி அடங்கிய நிலப்பரப்பை ஒரே இந்தியா என்கிற பெயரில் நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு போயிருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. அது ஆசைதான், பேராசைதான். ஆனால் வெள்ளையன், ஆங்கிலேயன் வெளியேறிய காலத்தில் பெரும்பான்மையாக அடர்த்தியாக இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியை இஸ்லாமியர்களுக்கான ஒரு நாடாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டது ஏதோ போகிற போக்கிலே எங்களுக்கும் ஒரு நாடு பிரித்து கொடுத்து விட்டு போங்கள் என்கிற அடிப்படையில் விடுத்த கோரிக்கை அல்ல. ஏற்கனவே அவர்கள் தனி நிலப்பரப்பாகவும் தனி ஆட்சி நிர்வாகமாகவும் தனித்த அடையாளத்தோடும் இருந்தார்கள். இருந்த பகுதி அது என்பதுதான் யதார்த்தமான உண்மை, வரலாற்று உண்மை. அப்படி வெள்ளைக்காரன் ஆட்சி அதிகாரத்தை விட்டு வெளியேறிய காலத்தில் இந்த தேசம் 2 இந்தியாவாக பிரிந்து விட்டது. ஒன்று இன்றைக்கு இருக்கிற இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான். அதுபோல மறுபடியும் இந்தியா மொழி உணர்வால் சிதறண்டு விடக்கூடாது. முன்பு மத உணர்வால் சிதறுண்டது, அது சிதறவில்லை. சிதறி கிடந்தவற்றை அவன் ஒருங்கிணைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்தினான். போகும்போது மறுபடியும் யார் கேட்டார்களோ, யார் போராடினார்களோ, யார் முன்னின்றார்களோ அவர்களின் கைகளில் அதிகாரத்தை கொடுத்து விட்டு அவன் போய்விடுகிறான். அவ்வளவுதான். ஆகவே இந்தியா என்கிற இந்த வடிவத்தை உருவாக்கியவன் வெள்ளைக்காரன் தான். இந்த நிலப்பரப்பை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சி அதிகார குடையின் கீழ் கொண்டு வந்து ஒருங்கிணைத்தது ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் தான். சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது இந்த சமஸ்தானங்களை எல்லாம் பேசி பேசி பிரிட்டிஷ் இந்தியாவோடு இணைத்து இந்த வடிவம் வந்தது. அதனால்தான் அவர் இரும்பு மனிதர், இந்தியாவின் பிஸ்மார்க்
என்று அழைக்கப்படுகிறார். ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஐரோப்பிய யூனியன் என்ற ஒன்றை உருவாக்கியவர் பிஸ்மார்க் என்கிற ஒரு போராளி. அவரை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்தியாவில் சிதறி கிடந்த நிலப்பரப்புகளை எல்லாம், சமஸ்தானங்களை எல்லாம், ஆட்சி அதிகார பரப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை சர்தார் பட்டேல் அவர்களை சாரும் என்பதால் தான் அவரை இந்தியாவின் பிஸ்மார்க் என்று சொல்வார்கள். இந்த சர்தார் என்பதே கூட அதற்காக வழங்கப்பட்ட தளபதி என்கிற பட்டம்தான். சர்தார் என்றால் தளபதி என்று பொருள். இது வடமொழியில். அப்படி இவர்கள் இங்கே உருவாக்கிய இந்த இந்தியாவை இன்றைக்கு இவர்கள் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். அதேபோல சிதறி கிடந்த சைவ, வைணவ, கௌமார, சௌராஷ்டிர, சௌராஷ்டிர அல்ல சௌரம். சௌரம் என்றால் சூரியனை வணங்குதல். கௌமாரம் என்றால் குமரனை வணங்குதல். குமரன் என்றால் முருகன். முருகன் வழிபாடு என்பதே தனி, அது ஒரு தனி மதமாக இருந்தது. கௌமாரம் என்பது ஒரு மதம், சைவம் என்பது ஒரு மதம், வைணவம் என்பது ஒரு மதம், சாக்தம் என்பது சக்தியை, அம்மனை வழிபடுவது, சாக்தம் என்பது ஒரு மதம். இப்படி இந்தியா முழுவதும் பல்வேறு மதங்கள் சிதறி கிடந்தன. இதை ஆதிசங்கரர் காலத்திலே ஒருங்கிணைத்தார் என்று ஒரு வரலாறு உண்டு. ஆனாலும் கூட அப்படி ஒருங்கிணைத்த நிலையிலும் கூட அன்றைக்கு இந்த இந்து என்கிற சொல்லாடல் புழக்கத்தில் இல்லை. இதுவும் 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் புழக்கத்திற்கு வந்த சொல்லாடல் தான். எனவேதான் இந்து, இந்தியா என்கிற இந்த 2 சொற்களும் இன்றைக்கு சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் ஆட்சி அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாகிவிட்டது. ஆகவே இந்த நாட்டை மீண்டும் மொழி உணர்வின் அடிப்படையில் சிதறுண்டு போக விடாமல் தடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதற்கு காரணம் இந்தியாவின் மீதான பற்று அல்ல, அவர்களுக்கான அதிகாரத்தின் மீதான பற்று, அந்த அதிகாரத்தின் சுவையின் மீதான பற்று, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வேட்கை. எனவே இங்கு இந்து என்கிற வடிவம் தேவை, இந்தியா என்கிற நிலப்பரப்பு தேவை. இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இவர்கள் முழக்கம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். அண்மைத்துவத்திற்கு எதிரான, ஜனநாயகத்திற்கு புறம்பான, அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான பாசிச கோட்பாடு இந்த கோட்பாடு. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது. உலகம் முழுவதும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள எவரும் இத்தகைய பாசிச போக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று இல்லை, தமிழர்களாக இருக்க வேண்டும் என்று இல்லை, விடுதலை சிறுத்தைகளாக இருக்க வேண்டும் என்று இல்லை, திருமாவளவனாக இருக்க வேண்டும் என்று இல்லை. ஒரு ஜனநாயக சக்தியாக இருந்தால் போதும், அவர்களால் பாசிசத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே கலாச்சாரம் என்பது ஒரு பாசிச சிந்தனை. அது மனிதகுலம் ஒரே அடையாளத்தோடு இல்லை, பன்மைத்துவ அடையாளங்களை கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் சிதைத்துவிட்டு ஒரே அடையாளத்தை பெற வேண்டும் என்று வற்புறுத்துவது, அதை கொள்கையாக திணிப்பது, அதை சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்த ஏதுவான சூழல்களை கட்டமைப்பது எந்த வகையிலே ஏற்புடையதாகும்? இதுதான் பாசிசம் என்பது. இந்த போக்கைத்தான் நாம் கண்டிக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் புதிய அல்லது தேசிய கல்விக் கொள்கையை நாம் எதிர்க்கிறோம். ஆக இந்த இடத்தில் தேசிய கல்விக் கொள்கை என்று அவர்கள் சொல்ல வருவது ஒரே கல்விக் கொள்கை என்றுதான் பொருள். ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையில் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை வேண்டும் என்று சொன்னால் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வேண்டும் என்று பொருள். ஒரே மாதிரியான சிலபஸ். எப்படி இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான சிலபஸ்? ஜம்மு காஷ்மீர் அதற்கென்று ஒரு தனி பாரம்பரியம், வரலாறு உண்டு. உத்தரப்பிரதேசம், சென்ட்ரல் இந்தியா என்கிற அந்த மத்திய இந்திய பகுதி, இந்தி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய 4-5 மாநிலங்களை சார்ந்த பகுதி என்பது முற்றிலும் மாறுபாடானது. நெஃபா என்று அழைக்கப்படக்கூடிய வடகிழக்கு மாகாணங்கள் இந்தியாவோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நிலப்பரப்பு. அங்கே இருப்பவர்கள் நாம் போனால் இந்தியாவிலிருந்து வந்தீர்களா என்றுதான் கேட்கிறார்கள். நாகாலாந்திலே ஒருமுறை தேர்தல் பிரச்சாரத்திற்கு போன போது ராஜீவ்காந்தி அவர்கள் அப்படி பேசியதாக ஏடுகளில் செய்தி வந்தது. நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், வாழ்த்துச் செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று. நாகாலாந்து இந்திய
வரைபடத்திலே இடம்பெற்றிருந்தாலும் கூட நாகாலாந்து மக்களுக்கு இந்தியா என்கிற உணர்வு இல்லை. ஏனென்றால் இது வலிந்து திணிக்கப்பட்ட ஒன்று, இயல்பானது அல்ல. அவர்கள் வேறு, அவர்கள் மலைவாழ் மக்கள், பழங்குடியினர். 99 விழுக்காடு பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள் வசிக்கும் நிலப்பரப்பது. ஜம்மு காஷ்மீருக்கு நாங்கள் போயிருந்தபோது அங்கே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் எங்களிடையே வந்து உரையாற்றினார்கள், கலந்துரையாடல் செய்தார்கள். அப்போது எங்களை வரவேற்கிற போதே இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிற அரசியல் தலைவர்களை வரவேற்கிறோம் என்றுதான் வரவேற்றார்கள். இது நீண்ட காலமாக ஊறி கிடக்கிற உணர்வு. இந்தியாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 370 ஆர்டிக்கிள் மட்டும்தான் எங்களை இந்தியாவோடு இணைத்து வைத்திருக்கிறது. பாகிஸ்தானோடு இணைவதா இந்தியாவோடு இணைவதா என்கிற கேள்வி எழுந்த நேரத்தில் பாகிஸ்தானோடு போகாமல் இந்தியாவோடு வருவதற்கு அவர்கள் முடிவெடுத்தார்கள் என்றால் அதற்கான நிபந்தனை ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்திய பகுதிகளை சார்ந்த யாரும் வந்து நிலத்தை வாங்கவோ விற்கவோ உரிமை இல்லை, வீடு கட்ட முடியாது. அந்த நிபந்தனையோடு அங்குள்ள சட்டமன்றம் அந்த பகுதிக்கு பாராளுமன்றமாக கருதப்பட வேண்டும். தனி அரசியலமைப்பு சட்டம் வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் நீங்களாக என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியல் சட்டம், ஜம்மு காஷ்மீருக்கு தனி தேசிய கொடி, ஜம்மு காஷ்மீருக்கு தனி பாராளுமன்றம். நாம் அதை சட்டமன்றம் என்று சொன்னாலும் கூட அது அவர்களின் மொழியில் அது பாராளுமன்றம். ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட பன்மைத்துவம் நிறைந்த ஒரு தேசமாக இன்றைக்கு இந்திய தேசம் இருக்கிற போது ஒரே கல்வி ஒரே பாடத்திட்டம் என்பது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும், எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? அதை ஏன் திணிக்க வேண்டும்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வெள்ளையர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்களா? இந்தி பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து களம் கண்டவர்களா? சமஸ்கிருதத்தை பேசுகிறவர்கள் மட்டும்தான் சிறை சென்றவர்களா, தியாகம் செய்தவர்களா, செக்கு இழுத்தவர்களா? எல்லா மொழியை பேசக்கூடியவர்களும் தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள். அந்த விடுதலை போராட்டம் நடந்த காலத்தில் நாங்கள் பிறக்கவில்லை. பிறந்திருந்தால் நாங்களும் அந்த களத்தில் தான் இருந்திருப்போம். அதை விட வேறு என்ன வேலை? ஆகவே எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் இந்துக்கள் மட்டும்தான் போராடினார்களா? கிறிஸ்தவர்கள் போராடவில்லையா? இஸ்லாமியர்கள் போராடவில்லையா? சீக்கியர்கள் போராடவில்லையா? பௌத்தர்கள் போராடவில்லையா? சமணர்கள் போராடவில்லையா? நாட்டு விடுதலை போராட்டத்தில் எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் எல்லா தேசிய இனங்களை சார்ந்தவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்களே, தியாகம் செய்திருக்கிறார்களே, உயிரை பலி கொடுத்திருக்கிறார்களே. ஆகவே இந்த தேசம் அனைவருக்குமானது. மதம் மொழி என்பது வேறுபாடாக இருந்தாலும் கூட இந்த தேசத்தை மீட்டெடுக்கிற களத்தில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்றிருக்கிறோம், பங்களிப்பு செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இல்லை என்கிற சூழலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அவர்கள் பேசுகிற இந்தியை எல்லோரும் படிக்க வேண்டும், அவர்கள் போற்றுகிற சமஸ்கிருதத்தை எல்லோருக்கும் சொல்லித்தர வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை பேருமே இந்தி பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களாக படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையிலே நியாயம்? தமிழ் மொழிக்கென்று ஒரு பாரம்பரியம் இல்லையா? ஒரு நீண்ட நெடிய வரலாறு இல்லையா? தமிழ் மொழி உலகின் மூத்த மொழிகளுள் ஒன்று இல்லையா? தொல்காப்பியம் போன்ற இலக்கணம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்பு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நாகரிகமுள்ள சமூகமாக, மொழி வளமிக்க ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் என்றால் இந்த திருக்குறள் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது என்று சொன்னால் அவ்வளவு அறிவு சுரங்கமாக விளங்கிய திருவள்ளுவர் தோன்றுவதற்கு ஒரே நாளில் சுயம்புவாக தோன்றிவிட முடியுமா? அப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த வல்லமை உருவாவதற்கு எத்தனை பல தலைமுறைகளை கடந்து வந்திருக்க வேண்டும், அது செழுமை பெற்றிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீண்ட நெடிய அறிவு பாரம்பரியம் உள்ள தமிழ் மொழிக்கு என்ன முக்கியத்துவம்? இங்கே சமஸ்கிருதத்தில் தான் அறிவியல் கருத்துக்கள் எல்லாம் சுரங்கம் போல் கிடக்கின்றன. எனவே சமஸ்கிருதத்தை பிள்ளைகள் எல்லாம் கற்றாக வேண்டும் என்று வற்புறுத்துவது
ஒரு எதேச்சதிகாரமான போக்கு இல்லையா? பாசிச போக்கு இல்லையா? ஆகவேதான் இதை எதிர்க்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை என்கிற அந்த சொற்றொடரே ஒரே கல்விக் கொள்கை தேசம் முழுவதும், ஒரே பாடத்திட்டம் தேசம் முழுவதும் எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. பன்மைத்துவத்தை சிதைக்கிற கொடிய முயற்சி. எத்தனை பல குறைபாடுகள் இதிலே இருக்கின்றன. மாநில உரிமைகளை பறிக்கும் கொள்கையாக இருக்கிறது. மாணவர்களின் கனவை சிதைக்கும் கொள்கையாக இருக்கிறது. பெண்களுக்கான கல்வி உரிமையை பற்றி பேசாத ஒரு கொள்கையாக இருக்கிறது. காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு கல்விக்கண் பெறுவதற்கான வாய்ப்பை தருகிற சமூக நீதி கோட்பாட்டை பற்றி பேச மறுக்கிற ஒரு கல்விக் கொள்கையாக இந்த கல்விக் கொள்கை இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இவர்கள் 100 விழுக்காடு படித்துவிடக் கூடாது என்கிற கெட்ட எண்ணத்தோடு, தீய எண்ணத்தோடு ஒவ்வொரு படிநிலையிலும் வடிகட்டக்கூடிய வகையில் பொதுத் தேர்வு, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. இது அடுக்குமா? எவ்வளவு கொடிய சிந்தனை இது! 3ஆம் வகுப்பு மாணவனுக்கு எதற்காக பொதுத் தேர்வு? 4ஆம் வகுப்பிலே இருக்கைகள் இல்லையா? போதவில்லையா? 3ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் லட்சக்கணக்கானவர்கள், 4ஆம் வகுப்பிலே ஆயிரக்கணக்கான இருக்கைகள் தான் உள்ளன. எனவே 3ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்ற நல்ல தரமான மாணவர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்க வேண்டும் என்கிற தேவை எழுகிறது. எனவே பொதுத் தேர்வு வைத்து வடிகட்டி இருக்கைக்கு போதுமான மாணவர்களை மட்டும் நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொல்வதற்கு என்ன அநியாயம் இது! அநீதி! 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எதற்காக பொதுத் தேர்வு? 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எதற்காக பொதுத் தேர்வு? 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எதற்காக பொதுத் தேர்வு? ஒரே ஒரு நோக்கம்தான், வடிகட்ட வேண்டும் என்கிற நோக்கம்தான். டிராப் அவுட், மாணவர்களை இடைநிற்றல் செய்ய தீட்டப்பட்டிருக்கிற ஒரு சதி திட்டம் இது. 12ஆம் வகுப்பில் மட்டும் பொதுத் தேர்வு வைத்தால் போதும். ஏனென்றால் அதுதான் ஒரு முக்கியமான டிரான்ஸ்ஃபார்மேஷன். பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போகிறார். கல்லூரியில் பள்ளிகளில் இருப்பதை போன்ற இருக்கைகள் இருக்காது. அங்கே இருக்கைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஆசிரியர்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். இதர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிற கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருக்கலாம். எனவே பள்ளி கல்வி, நீ அதை தொடக்க கல்வி என்று சொல்வாயோ, நடுநிலை கல்வி என்று சொல்வாயோ, உயர்கல்வி, உயர்நிலை கல்வி, பிறகு மேல்நிலை கல்வி என்று வெவ்வேறு பெயரில் பள்ளி கல்வியையே பிரித்து வைத்திருக்கிறார்கள், வெவ்வேறு தகுதி நிலை அடிப்படையில். ஆனால் பள்ளி கல்வி என்பது ஒன்று, கல்லூரி கல்வி என்பது ஒன்று, அல்லது பல்கலைக்கழக கல்வி. பள்ளி கல்வி என்பது அடலசன் பீரியட் வரையில், அதாவது சைல்டு என்கிற நிலையும் இல்லை, அடல்ட் என்கிற நிலையும் இல்லை, இடைப்பட்ட நிலை அடலசன்ட், 17 வயது வரையில். அதன் பிறகு அவர்கள் கல்லூரிக்கு போகிறார்கள். அவர்கள் உடலியல் ரீதியாகவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிற காலம் அது. அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி என்பதும் மாறுபடும். உலகை பார்க்கிற கோணமும் மாறுபட்டு விடும். எனவே அது ஒரு முக்கியமான இடைக்காலம் அது. ஆக அந்த இடத்திலே நீங்கள் ஒரு பொதுத் தேர்வு வைப்பது நியாயமானது. ஆனால் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு என்று பொதுத் தேர்வு எழுதக்கூடிய ஒரு சுமையை மாணவர்கள் மீது தொடர்ந்து திணித்தால் அவருக்கு எக்ஸாமினேஷன் ஃபோபியா வந்துவிடும். தேர்வை கண்டு அஞ்சுகிற நிலை ஏற்படும். எவ்வளவு மாணவர்கள் அதனால் டிராப் அவுட் ஆகக்கூடிய, இடைநிற்றல் செய்யக்கூடிய நிலை உருவாகும். இதுதான் அவர்களின் சதி புத்தி, சனாதன புத்தி. 100 விழுக்காடு எல்லோரையும் படிக்க வைத்து கல்லூரி பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு வந்து மேலும் படிக்க வைத்து அவர்களுக்கு அதிகாரமுள்ள பதவிகளை, வேலைகளை வழங்க வேண்டும் என்று எப்படி முடியும்? எனவே அதை தடுக்க வேண்டும். எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியாது, எல்லோருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது, எல்லோரும் படித்து விட்டால் விவசாயம் செய்ய முடியாது, எல்லோரும் படித்து விட்டால் கைத்தொழில் செய்ய முடியாது, எல்லோரும் படித்து விட்டால்
சாதிக்கு சாதி சேவைகள் செய்ய முடியாது. அதாவது காலம் காலமாக மனு தர்மத்தால் பாதுகாக்கப்பட்டு வருகிற, சனாதன தர்மத்தால் பாதுகாக்கப்பட்டு வருகிற சாதி பழக்க வழக்கங்கள் எல்லாம் அழிந்தொழிந்து போகும். மேல் சாதி என்கிற ஆணவத்தோடு கடந்த காலங்களில் ஆளுமை செலுத்தியவனுக்கெல்லாம் இங்கே எதிர்காலத்தில் இடமில்லாமல் போய்விடும். ஆகவே இந்த சோஷியல் ஆர்டர் என்பதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வியில் கை வைக்கிறார்கள். ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற, நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பில் நிலவும் சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். என்ன சமூக ஒழுங்கு? பரப்பால் ஒருவன் உயர்ந்தவன், பரப்பால் ஒருவன் தாழ்ந்தவன் என்பதுதான் இங்கே உள்ள சமூக ஒழுங்கு. எவ்வளவு பெரிய அநீதி இது! எவ்வளவு கொடிய பாசிசம் இது! அதையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு தவிடுபடியாக்கி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் ஆயுதம்தான் ஜனநாயகம் என்பது. அதை சட்டப்பூர்வமாக இங்கே நிலைநிறுத்தக்கூடிய ஆயுதம்தான் அரசமைப்பு சட்டம். சமூக நீதியை நமக்கு வழங்கி இருக்கிறது, சுதந்திரத்தை வழங்குகிறது, சகோதரத்துவத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்று வழிவகுக்கிறது, இறுதியாக சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான அடித்தளத்தை கோருகிறது, அமைக்கிறது. ஆகவே இங்கு இரண்டு கோட்பாடுகளுக்கு இடையிலே யுத்தம் நடக்கிறது. ஒன்று ஜனநாயகம், இன்னொன்று சனாதனம். இந்த இரண்டு கோட்பாடுகளும் தமது இலக்குகளை எட்டுவதற்கு போராடுகிறது. சனாதனம் பரப்பின் அடிப்படையால் மனித குலத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டு, வர்ணாசிரம தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும், மனு தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் இருக்கிற தடுப்பு சுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும், சாதி கலப்பு நிகழ்ந்துவிடக்கூடாது, மத கலப்பு நிகழ்ந்துவிடக்கூடாது, இனக்கலப்பு நிகழ்ந்துவிடக்கூடாது, இன தூய்மைவாதம், சாதி தூய்மைவாதம் என்கிற இவற்றை எல்லாம் பாதுகாக்கிற அரசியல்தான் வலதுசாரி அரசியல். அதுதான் சனாதன அரசியல். அதை எதிர்த்து ஜனநாயகத்தை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் இடதுசாரி அரசியல், விடுதலை சிறுத்தைகளின் அரசியல், உண்மையான ஜனநாயக சக்திகளின் அரசியல். ஆகவேதான் இங்கே இரண்டு கோட்பாடுகளுக்கு இடையிலே நடக்கிற யுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பொதுத் தேர்வு வைப்பது என்பது ஏதோ நல்ல தரமான மாணவர்களை உருவாக்க வேண்டும், அவர்களை எல்லாம் ஆற்றல் வாய்ந்தவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது தோழர்களே. அடித்தட்டில் கிடந்து உழலுகிற மக்கள் 100 விழுக்காடு படித்து விடாமல், அவர்கள் மேற்கல்வி என்று உயர்ந்து விடாமல், அதிகாரத்தை நோக்கி பயணப்பட்டு விடாமல் தடுக்க வேண்டுமானால் இடைநிற்றலின் சதவிகிதத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் சதித்திட்டத்தோடு கொண்டு வரப்படுகிற ஒரு முயற்சி தான் 3, 5, 8 வகுப்புகளில் பொதுத் தேர்வை நடத்தும் முயற்சி. இதை எந்த சூழலிலும் ஏற்க முடியாது. கடுமையான எதிர்ப்பு கிளம்பியதும் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் K.A. செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். 3ஆம் வகுப்பை விட்டுவிட்டார் என்னவோ தெரியவில்லை, ஊடகங்களில் வந்த செய்தி 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இருக்காது, ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதைப் போல்தான் தேர்வுகள் நடக்கும், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். ஒரு நாளைக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். நாங்கள் இருமொழிக் கொள்கையைத்தான் ஏற்போம், மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று அறிவித்தார். ஆக மேலோட்டமாக பார்த்தால் கூட என்ன தெரிகிறது என்றால், இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கிற இந்த கல்விக் கொள்கையை முற்றாக புறக்கணிக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடாகவும் இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டியிருக்கிறது. ஆனால் அதை நம்மை போல வெளிப்படையாக சொல்ல இயலாமல் தவிக்கிறார்கள், எதிர்க்க இயலாமல் பதறுகிறார்கள். அப்படி எதிர்த்தால், தவிர்த்தால் ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்ற முடியுமா என்கிற நெருக்கடி அவர்களுக்கு. மும்மொழிக் கொள்கை கூடாது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அறிக்கையே தவறு என்று சொன்னால் என்ன குடிமொழி போய்விடும்?
இந்த 2 மட்டும் இல்லையே, இன்னும் பல எதிரான நிலைப்பாடுகள் இருக்கின்றனவே. இதற்கெல்லாம் இன்றைக்கு என்ன விளக்கம் தருவார்கள் ஆளும் கட்சியான அதிமுக தரப்பில்? பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் கூட மாநில அரசுக்கு இல்லை. ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுகிற அதிகாரம், பரிந்துரைக்கிற அதிகாரம் கூட இல்லை. என்னென்னவோ பல புதிய திட்டங்களை எல்லாம் இவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய அளவில் ஒரே கல்விக் கொள்கையை, ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வந்து எல்லோரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் அவர்களின் கனவு திட்டம். தோழர்களே, அது கல்விக்கூடங்கள் என்பதை விட சனாதன பயிற்சி பட்டறையாகத்தான் மாறும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பின்னால் பெண்களை அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும், கல்வி மறுக்க வேண்டும் என்கிற அடிப்படை கருத்தை கொண்ட ஒரு முயற்சி தான் சனாதன முயற்சி. உழைப்பவர்களுக்கு கல்வி வேண்டாம், உழைப்பவர்களுக்கு அதிகாரம் வேண்டாம், இதுதான் சனாதனம். வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும், அதுதான் சனாதனம். பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்த தேசத்தில் மனிதர்களாய் பிறந்தவர்களில் அவர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி, அவர்களுக்கு மேல் யாரும் உயர்ந்த சாதி இல்லை. அப்புறம் நேராக கடவுள் தான். பார்ப்பனர்களுக்கு கீழ்சாதி சத்திரியர், சத்திரியர்களுக்கு கீழ்சாதி வைசியர், வைசியர்களுக்கு கீழ்சாதி சூத்திரர். இந்த 4 வருணங்களையும் எதிர்த்து இந்த கோட்பாடே தப்பு என்று நேர் எதிராக நின்றவர்கள்தான் இன்றைக்கு தலித்துகள், பழங்குடிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 4க்கும் கீழே இருக்கிறவர்கள் அல்ல. பஞ்சமர்கள் என்று சொல்லுவதற்கு பொருள் அதல்ல. 4க்கும் கீழே இருந்தால் 5வது வர்ணம், அப்படி என்றால் பஞ்சவர்ணம் என்று தான் சொல்ல வேண்டும். சனாதன கோட்பாட்டில், மனு தர்ம கோட்பாட்டில் சதுர்வர்ணம் தான், 4 வர்ணங்கள் தான். அவர்கள்தான் இந்துக்கள் என்று, சாதி இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். அப்படி என்றால் இவர்களை எதிர்த்து நிற்கிற தீண்டாமை கோட்பாட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சனாதன கோட்பாட்டையே எதிர்த்து நிற்கிற, வர்ணங்களுக்கு இடையிலான பாகுபாட்டை எதிர்த்து நிற்கிற, ஒரே வர்ணத்துக்குள் இருக்கிற பல சாதிகளுக்கு இடையில் இருக்கிற பாகுபாடுகளை எதிர்த்து நிற்கிற, எந்த சாதியாக இருந்தாலும், எந்த வர்ணமாக இருந்தாலும், எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் பெண்களை இங்கே அடக்கி வைத்திருக்கக்கூடிய, ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பாகுபாட்டை எதிர்த்து செய்யக்கூடிய, அரசியல் செய்யக்கூடிய இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள். அப்படித்தான் இதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இதை எதிர்க்கிறோம். ஆக இந்த கல்விக் கொள்கையின் மூலம், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் சனாதன சமூக கட்டமைப்பை மறுபடியும் நிறுவ வேண்டும் என்பதுதான். இதற்காக அவர்கள் படாத பாடுபட்டு ஒரு கொள்கை அறிக்கையை தயாரித்து நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் விரும்புகிற சமூகம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்ட சமூகம் அல்ல, பெரியார் கனவு கண்ட சமூகம் அல்ல, ஜனநாயகம் தழைக்கும் சமூகம் அல்ல, சமத்துவம் நிலைக்கிற சமூகம் அல்ல. ஜனநாயகம் இங்கே தழைக்கக்கூடாது, சமத்துவம் இங்கே மீண்டு விடக்கூடாது, மீட்டு பெறவிடக்கூடாது என்கிற எண்ணங்களோடு செயல்படக்கூடியவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டது. மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை விதைத்து மக்களை மதத்தின் அடிப்படையில் இரு கூறாக பிளவுபட வேண்டும், இரு துருவ அரசியலாக இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அவர்கள் விரும்புகிற அடிப்படையில் பாடத்திட்டத்தை வரையறுப்பார்கள். அந்தந்த மாநிலங்களுக்கான மண்ணின் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டம் வழங்கப்பட மாட்டாது. இவர்கள் பாடத்திட்டம் வரையறுத்தால் அதில் பெரியார் வாழ்க்கை வரலாறு எப்படி இடம்பெறும்? இவர்கள் பாடத்திட்டத்தை இந்திய அளவிலான ஒரே கல்வி திட்டமாக இவர்கள் மாற்றுவார்களேயானால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வீரம் பேசுகிற, சாதி பெருமிதம் பேசக்கூடியவர்களுடைய அடையாளங்கள் எதுவும் அந்த பாடத்திட்டத்தில் இருக்காது. ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கப்பட்டுவிடும். இதெல்லாம் தெரியாமல் வெறும் ஓட்டுக்காக பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிறார்கள், களமாடுகிறார்கள். குறிப்பாக ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள், எம்பிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், அவர்கள் அல்லவா இதில் விழிப்பாக இருக்க வேண்டும்.
தங்களுடைய எதிர்காலத்து சந்ததிகளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கப் போகிறார்கள் இந்த பிஜேபிக்காரர்கள் என்கிற புரிதல் அவர்களுக்கு வேண்டாமா? கட்சி தலைவர்களாக இருப்பவர்கள் இப்படி மக்கள் நலன்களை முன்னிறுத்தாமல் தங்களுடைய கட்சி நலன்களை மட்டும் முன்னிறுத்தினால் எப்படி இங்கே நாடு உருப்படும்? இப்படிப்பட்ட சனாதன சக்திகளை எப்படி விரட்டி அடிக்க முடியும்? அவர்களை தோள்களிலே தூக்கி சுமந்து கொண்டு திரிவது யார்? சமூக நீதியை அழித்தொழிப்பதற்காக குறிப்பாக ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு, ஓபிசி சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று விபி சிங் காலத்திலே அந்த ஆணையை நடைமுறைப்படுத்த முன்வந்தபோது எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஓபிசிக்கு எதிரான போராட்டம் இல்லையா? அத்வானி அவர்களின் தலைமையில் நடந்த போராட்டம். அந்த காலகட்டத்தில் பிஜேபியின் மாணவர் அமைப்பான ஏபிவிபி போன்றவர்கள் நடத்திய வன்முறை வெறியாட்டம் என்பது சாதாரணமானதா? நம்மை விட 10 மடங்கு வேகமாக போய் அல்லவா இந்த சனாதன கும்பலை எதிர்க்க வேண்டும், அம்பலப்படுத்த வேண்டும். ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை பகைமை சக்தியாக காட்டுவது, சமூக நீதியை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற பாஜகவை தோழமை சக்தியாக பாராட்டுவது என்ன அரசியல் இது? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் ஒரு சட்டம் இருக்கிறதே தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை தங்களின் களமாக மாற்ற முயற்சிக்கிற பாஜக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துமா? பாஜக தலைவர்கள் சொல்லுவார்களா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றால்? ஒன்றுமில்லை. ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் அர்ச்சகராகலாம் என்று புரிந்து கொள்ளுங்கள். தலித்துகளும் பழங்குடி மக்களும் மட்டுமல்ல, பார்ப்பனர் அல்லாத மற்ற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றுதான் அதற்கு பொருள். பார்ப்பனர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள், பூசாரிகளாக, தீட்சிதர்களாக, ஆச்சாரியர்களாக, பட்டாச்சாரியர்களாக, ஜீயர்களாக, கோவில்களில் பூஜை செய்யக்கூடிய அதிகாரத்தை நீண்ட நெடுங்காலமாக நுகர்ந்து வருவது யார்? ஆக்கிரமித்து வைத்திருப்பது யார்? அந்த இடங்களில் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள். அதுதான் அண்டர்லைன், ரொம்ப முக்கியமானது. ஏன் பிஜேபி தலைவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று பேசுவதில்லை? அதற்காக இருக்கிற சட்டத்தை ஆதரிப்போம், அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று பேசவில்லை? ஒருவேளை தப்பித்தவறி தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நாங்கள் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்குவோம் என்று இவர்கள் வாக்குறுதி அளிப்பார்களா? ஓபிசி மக்களின் மீது இவ்வளவு பற்று வைத்திருப்பவர்கள் ஓபிசி மக்களுக்கான கல்வி உரிமையை பற்றி என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறார்கள்? சமூக நீதியை பற்றி என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறார்கள்? எல்லாவற்றுக்கும் ராமரை இழுப்பதும், எல்லாவற்றுக்கும் அயோத்தியை இழுப்பதும், எல்லாவற்றுக்கும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இங்கே மதமாற்றுகிறார்கள் என்று பொய் குற்றச்சாட்டு சுமத்துவதும், 100க்கு 100 தேர்தல் அரசியலில் ஆதாயம் தேட வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன? எவ்வளவு மோசமான ஒரு வெறுப்பு அரசியலை மதத்தின் பெயரால் இங்கே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இவர்களின் திட்டம் ஒரே கல்வி ஒரே பாடத்திட்டம் என்பதுதான். பல கனவு திட்டங்களுள் இதுவும் ஒன்று. ஒரே கல்வி ஒரே பாடத்திட்டம் இந்தியாவில் நிலை பெறுமானால் நாம் எதிர்கொள்ளவிருக்கிற நெருக்கடிகள் விவரிக்கவே முடியாதவையாக இருக்கும். தோழர்களே, அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் தமிழர் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர தமிழர்களாக வாழ முடியாது. சில தலைமுறைகள் தமிழ் பேசலாமே தவிர அடுத்து தமிழ் பேசுகிற தலைமுறை அருகி போய்விடும், இல்லாமற் போய்விடும். செத்துப்போன மொழி என்று சொல்லப்படுகிற மொழியை தூக்கி பிடிக்கிறார்கள். அதற்காக பல கோடிகளை கொட்டி இறைக்கிறார்கள். அதை கட்டாயம் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். பயிற்று மொழி 5ஆம் வகுப்பு வரை அவரவர் தாய்மொழியில் கற்கலாம், அதுவும் கட்டாயமில்லை. மேபி தாய்மொழியிலே கற்றுக் கொடுக்கலாம், விரும்பினால் 8ஆம் வகுப்பு வரையிலும் கூட நீட்டிக்கலாம். இதுதான் இந்த கல்விக் கொள்கை சொல்கிறது. அதன் பிறகு என்ன மொழி? தாய்மொழி கல்வியை ஏன் விஞ்ஞானிகள் ஆதரிக்கிறார்கள், உளவியல் வல்லுநர்கள் ஆதரிக்கிறார்கள்,
தாய்மொழி கல்வியின் மூலம்தான் அறிவை விசாலப்படுத்த முடியும், ஆழப்படுத்த முடியும். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இவர்கள் தாய்மொழி சிதைந்தாலும் பரவாயில்லை, இந்தியும் சமஸ்கிருதமும் இந்த நாட்டில் மீண்டும் மீண்டும் கோலோச்ச வேண்டும், கோவில்களின் கருவறைகளில் தமிழ் ஒலித்த காலம் மாறி சமஸ்கிருதம் ஒலிக்கக்கூடிய நிலை வந்தது ஏன்? தமிழர்களே இங்கு பூசாரிகளாக வாழ்ந்த நிலை மாறி அவர்கள் வெளியேற்றப்பட்டது ஏன்? தமிழ்நாட்டில் கணிதம், வானியல், சாஸ்திரம் போன்றவற்றையெல்லாம் காலம் காலமாக பயின்று வந்தவர்கள், பயிற்றுவித்தவர்கள், அதில் மிக பெரும் ஆளுமையை வளர்த்து கொண்டவர்கள் இங்கே ஐயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இது இன்றைக்கு ஒரு சாதியின் அடையாளமாக மாறிவிட்டது. பார்ப்பனர்களில் ஒரு பிரிவினரின் அடையாளமாக அது மாறியிருக்கிறது. நம்முடைய புழக்கத்தில் இப்போது நான் பேசுகிற இந்த சொற்களில் கூட எவ்வளவோ வடமொழி கலந்த சொற்கள் இருக்கின்றன. அதற்கு நல்ல தமிழ் இருந்தும் கூட அவற்றையெல்லாம் இயல்பாகவே நாம் மறந்துவிட்டோம். பேச்சு வழக்கிலேயே சமஸ்கிருதம் அல்லது வடமொழி, வடக்கே பேசப்படுகிற மொழிகள் தான் வடமொழி. வடமொழி என்று ஒரு மொழி கிடையாது. ஹிந்தி வடமொழி தான், சமஸ்கிருதம் வடமொழி தான், பாலி வடமொழி தான், பிராகிருதம் வடமொழி தான், சொல்லிக்கொண்டே போகலாம். தென்மொழி என்றால் தென்மொழி என்பது தமிழை குறிக்கும். தென்மொழி குடும்பம் என்றால் தமிழோடு இணைந்து பிணைந்த மொழிகளாக விளங்குகிற தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்றவை. அதைத்தான் கால்டுவெல் திராவிட மொழி என்று சொன்னார். தென்மொழி என்பதுதான். ஆகவே இந்த வடமொழி கலாச்சாரத்தை தென்மொழி பேசக்கூடிய மக்களின் மீது திணிக்கக்கூடாது என்று சொல்லுவதிலே என்ன தவறு இருக்கிறது? பள்ளி மாணவர்களின் பிஞ்சு உள்ளத்திலேயே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பது எதற்காக? மொழி விவகாரத்திலே பயிற்று மொழி இருக்கிறது, பாடமொழி இருக்கிறது, விருப்ப மொழி இருக்கிறது. விருப்ப மொழி எது என்று சொன்னால் அது கொள்கையாகி விடுகிறது. விருப்ப மொழி அவரவர் விருப்பம். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம். அதை யாரும் நாம் தடுக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டில் எல்லா மொழிகளையும் கற்றுத்தருவதற்கான மையங்கள் இருக்கின்றன. யாரும் அதை எதிர்க்கவில்லை. ஆனால் அரசே ஒரு கொள்கையை வரையறுத்து அதை சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிற போது அதை நாம் விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உள்ளூர் மொழி அல்லது வட்டார மொழி அதுதான் பயிற்று மொழி. அதுவும் 5ஆம் வகுப்பு வரையில் மட்டும்தான். தேவைப்பட்டால் அதை 8ஆம் வகுப்பு வரையில் நீட்டிக்கலாம். 9ஆவதிலிருந்து என்ன? ஆங்கிலமா, இந்தியா, சமஸ்கிருதமா, இந்திய மொழிகளில் வேற என்ன என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. அடிப்படையில் இவர்களின் நோக்கம் ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே கல்வி, ஒரே பாடத்திட்டம் என்பதன் மூலம் இங்கே தேசிய அடையாளமாக ஒற்றை அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரே மொழி பேசக்கூடிய தேசமாக இந்த தேசம் இருக்க வேண்டும். ஒரே மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த தேசத்தில் வாழ்கிறவர்கள் இருக்க வேண்டும். ஒரே தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அந்த ஒரே மதத்துக்கான கட்சியாக, பிரதிநிதியாக, ஒரே கட்சியாக பிஜேபி தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எதேச்சதிகாரமான போக்கு இவர்களுக்கு கைகளில் இருக்கிற காரணத்தினால்தான் கல்விக் கொள்கையில் கை வைக்கிறார்கள். அது நாற்றங்கால் தோழர்களே, தேசத்தின் எதிர்காலத்தை நிர்மாணிக்கக்கூடிய, இது ஒரு வடமொழி சொல் தான், நிறுவக்கூடிய, கட்டமைக்கக்கூடிய, அடித்தளம் அமைக்கிற இடம்தான் கல்வித்தலம். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த ஜனநாயக இந்தியாவில் சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று கனவு கண்டார். ஆனால்
அந்த கனவை சிதைக்கும் வகையில் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தையே சிதைப்பதற்கான முயற்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு நேர் மாறாக சனாதன இந்தியாவை மீட்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்கிற அந்த வேட்கையைத்தான், அவர்களின் தாகத்தைத்தான் இப்போது சட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள், கொள்கை நிலைப்பாடுகளாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான முனைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பன்மைத்துவத்தை சிதைக்க ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. சனாதன தர்மத்தை அல்லது குல தர்மத்தை அல்லது மனு தர்மத்தை பிஞ்சு உள்ளங்களில் விதைக்க முயற்சிக்கிற போக்கை நாம் தடுத்தாக வேண்டும். குலக்கல்வி முறை என்பதை நேரடியாக சொல்லாமல் தொழிற்கல்வி என்கிற பெயரால் சின்னஞ்சிறு பிஞ்சு மழலைகளின் இந்த பருவத்தில் அவர்கள் ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குலத்தொழிலை கற்றுக்கொள்வதற்கு உந்தி தள்ளுகிற, நெட்டி தள்ளுகிற முயற்சிதான் இன்றைக்கு மோடி அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிற புதிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை. எனவே கல்வியில் கை வைத்தால் தேசத்தின் கட்டமைப்பை அடியோடு மாற்றி அமைத்துவிட முடியும் என்பதுதான் அவர்களின் கணிப்பு. அரசமைப்பு சட்டத்தின் மூலம் இங்கே அனைவருக்கும் கல்வி, அரசமைப்பு சட்டத்தின் மூலம் இங்கே அனைவருக்கும் பாதுகாப்பு, அரசமைப்பு சட்டத்தின் மூலம் இங்கே அனைவருக்கும் சமத்துவம், இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் இங்கே பாசிசம் தலை தூக்கக்கூடாது. அது சனாதனத்தின் பெயரில் இருந்தாலும் சரி, சாதிகளின் பெயரில் இருந்தாலும் சரி, வேறு எந்த பெயரில் பாசிசம் தலை தூக்கினாலும் அதை அனுமதிக்கக்கூடாது என்கிற பார்வைதான் ஜனநாயக பார்வை, விடுதலை சிறுத்தைகளின் பார்வை. காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற, இந்த தேசத்தின் பன்மைத்துவத்தை காப்பாற்றியாக வேண்டும். பன்மைத்துவத்தை காப்பாற்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் யாத்து தந்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். அரசமைப்பு சட்டத்திற்கும் வேட்டு வைக்கக்கூடிய வகையில்தான் மோடி அரசின் அணுகுமுறைகள் அமைந்துள்ளன. இவர்களின் நிலைப்பாடுகள் அது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு தொடர்பான நிலைப்பாடுகளாக இருந்தாலும், இன்னும் வேறு வேறு கொள்கை முடிவுகள் எவையானாலும் இவர்கள் சனாதனத்தை இங்கே நிலைநாட்ட வேண்டும். சமூக நீதி என்கிற குரல் இங்கே ஒலிக்கக்கூடாது, சமத்துவம் என்கிற குரல் ஒலிக்கக்கூடாது, ஜனநாயகம் என்கிற குரல் ஒலிக்கக்கூடாது என்கிற கனவு திட்டங்களோடு வலம் வந்து கொண்டிருப்பவர்கள் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும். அவர்களின் நீண்டகால கனவு திட்டங்களுள் ஒன்றுதான் பிஞ்சு குழந்தைகளின் நெஞ்சில் நஞ்சை விதைக்கும் இந்த கருத்தியல் நிலைப்பாடாகும். மும்மொழி கொள்கை போன்றவை. எனவே தேசிய கல்விக் கொள்கை என்பதில் இருக்கிற அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே தேசம், ஒரே கல்வி, ஒரே பாடத்திட்டம் என்கிற திசை வழியை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த தேசத்தின் தலைக்குனிவுக்கு வழிவகுத்துவிடும். எதிர்காலம் கேள்விக்கு உள்ளாகிவிடும். இது மிகவும் ஆபத்தானது, தீங்கானது. அதிமுக அரசுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், துணிச்சலாக முடிவெடுங்கள், துணிந்து குரல் கொடுங்கள். எந்த நிலையிலும் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நாங்கள் துரோகம் இழைக்க மாட்டோம், சமரசமாக மாட்டோம், அதில் உறுதியாக நிற்போம் என்று பகை சக்திகளுக்கு உணர்த்தும் வகையில் அதிமுக அரசு கொள்கை பகை. அதிமுகவின் கொள்கை சமூக நீதிதான், மொழி உரிமைதான், இன உரிமைதான். அதற்கு எதிரான சக்திகளை அம்பலப்படுத்துகிற துணிவை பெற வேண்டும். ஆளும் அதிமுக இந்த நிலைப்பாட்டை, துணிச்சலான நிலைப்பாட்டை, பன்மைத்துவத்தை பாதுகாப்பதற்குரிய நிலைப்பாட்டை, அன்னை தமிழை பாதுகாப்பதற்குரிய நிலைப்பாட்டை துணிந்து எடுக்க முன்வர வேண்டும். பாரதிய ஜனதா, RSS உள்ளிட்டோரின் அச்சுறுத்தலுக்கு இணங்க வேண்டாம். இது விடுதலை சிறுத்தைகள்
அதிமுக அரசுக்கு, மாண்புமிகு முதல்வருக்கு விடுக்கிற வேண்டுகோள், இந்த தற்காலிகமான பதவிக்காக, அதிகாரத்திற்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கே, இந்திய தேசத்திற்கே துரோகம் இழைத்துவிடக்கூடாது. எனவே இந்த கல்விக் கொள்கையை முற்றாக முழுதாக புறக்கணிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. கல்வியை ஆக்கிரமித்து தமது கனவை நனவாக்கும் முனைப்பில் ஈடுபடுவோருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதற்கு சாதி, மதம், மொழி, இனம் என்கிற வரம்புகளை எல்லாம் கடந்து ஜனநாயகம் வெல்க ஜனநாயகம் என்கிற குரலோடு நாம் வீதிக்கு வருவோம், ஒருங்கிணைந்து போராடுவோம் என்று சொல்லி இந்த கல்விக் கொள்கையை விரட்டியடிப்போம், அதற்கான உறுதிமொழியை ஏற்போம் என தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.